அடுத்தபடியாக தமிழ்நாட்டு அரசியலில் எவனுக்கும் விலை போகாத கேப்டனின் முகவரி எங்களது புரட்சி அந்நியரின் டெல்டா மண்டல தளபதி திருவரம்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார். இதய தெய்வம் கேப்டன் அவர்களின் நல்லாசியுடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருச்சி தெற்கு மாவட்டத்தில் கழகத்தின் 21ஆம் ஆண்டு துவக்க விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்தும் கேப்டன் அவருடைய 73வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வகையிலே இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய பாரதிதாசன் அவர்களையும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த மண்ணில் தன் கால் தடங்களை பதித்து 2026 தேர்தலுக்காக அச்சாரமிட்டிருக்கின்ற நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் காவல் தெய்வம் கழகத்தினுடைய துணை செயலாளர் புரட்சி அந்நியார் அவர்களை வணங்குகின்றேன். மேலும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்நிலையிலும் தன்னிலை மாறாமல் கழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்துடைய பொருளாளர் அண்ணன் எல் கே சுதீஷ் அவர்களையும் தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பார்த்தசாரதி அவர்களையும் கழகத்துடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மண்டல பொறுப்பாளர் ட்ரிபிள் சந்திரன் அவர்களையும் கழகத்துடைய துணை செயலாளர் மண்டல பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரி சுபா ரவி எக்ஸ்எம்எல்ஏ அவர்களையும் மற்றும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருகாமையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களையும் இந்த நிகழ்ச்சி சிறப்புற அமைய அரும்பாடுபட்ட இந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழகம் வார்டு கிளைக்கழகம் மகளிர் அணி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வருகை இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூட்டத்துக்கு கூட்டம் நாங்கள் நிர்வாகிகளிடம் பேசுவோம். அப்பொழுது அனைவரும் ஒன்றிணைந்து அந்நியார் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றே கூட்டத்திலே நாங்கள் பேசுவோம். ஆனால் அந்நியார் அவர்களுடைய கரங்கள் எப்படிப்பட்ட ஒரு வலிமையான கரங்கள் என்பதை இந்த கூட்டமே இன்னைக்கு சொல்லுது. ஏன்னா அந்நியார் அவர்களின் இந்த சுற்றுப்பயணம் உள்ளம் தேடி இல்லம் நாடி சுற்றுப்பயணம் என்பது தமிழகம் முழுவதிலும் இன்று தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்நியார் அவர்கள் இடைவிடாது கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். என் தொண்டர்கள் நான் வருவதை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். கேப்டனின் லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு கேப்டனின் என் பிள்ளைகள் அவர்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த சுற்றுப்பயணத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாளுக்கு நாள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுற்றுப்பயணத்தின் வாயிலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பது மிகப்பெரிய சக்தி என்பதனை ஆளும் கட்சிகளும் சரி, ஆண்ட கட்சிகளும் சரி, எதிர்கட்சிகளும் சரி, ஊடகங்களும் சரி உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நமது அந்நியார் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். காரணம், இன்றைக்கு நமது கழகத்தினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக அந்நியார் மேற்கொண்ட முயற்சி என்பது சாதாரண ஒன்றல்ல. நமது நிர்வாகிகளை எல்லாம் ஒன்றிணைந்து இன்றைக்கு மன்ற காலத்திலே நாம் எப்படி அடியெடுத்து வைத்து இன்றைக்கு தலைவருக்கு உறுதுணையாக இருந்தோமோ அதே நிலையை
நமது கழகத்தின் காவல் தெய்வம் அந்நியார் அவர்கள் இந்த இடத்திலே உறுதி செய்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக நாம் அனைவரும் சிறப்பாக ஒற்றுமையுடன் செயல்பட்டால் கேப்டனின் லட்சியம் வெல்லும். கேப்டனின் லட்சியத்தை வென்றெடுக்க அந்நியார் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவதே ஒரே வழி என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலிலே அந்நியார் அவர்களின் வழியில் அந்நியார் வழிகாட்டுதலிலே நமது பலத்தை நிரூபித்து நமது கட்சியின் அங்கீகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். கர்ச்சிக்கும் செங்கமடா குணத்தில தங்கமடா அண்ணன் என்றும் ஏழைகளின் மன்னனடா ஆசி வழங்கும் கலியுக